சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஹாப்பியா? டாக்டர் கிட்டேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரொம்ப. நீங்க? என்னோட ஹாப்பினஸை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, நான் ஒன்றுமே உங்களுக்கு தரலையே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொண்ணுங்க வேணாம் அப்படின்னு சொன்னாதான் வேணும்னு அர்த்தமாமே. அப்போ வேணும். வேணும்னா இன்னும் நிறைய வேணும்னு அர்த்தமா? ஹரிஷ் போன ஹரிஷ். என்ன ஒன்றும் இல்லையே சார், எனக்கு ரொம்ப மூடாக இருக்கீங்க போலையே. ஆமாம், குட் நியூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அதுக்கு சும்மா அவங்கள தாங்கி கொஞ்ச நேரம் இருக்கலாமேன்னு. நம்ம அம்மா கிட்ட நியூஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் இது வரைக்குமே பூமாரியோ இல்லை சுபினோ 2 பேருமே கால் பண்ணி எதுவுமே கேட்கலையேன்ட்ட. கேட்பாங்க. சரி, சாருக்கு என்ன குழந்தை வேணும்? எனக்கு பெண் குழந்தை தான்ப்பா. எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் ஆசைப்படுறீங்க. பட் குறிப்பாக சொல்ல போனோன்னா இங்கே நாங்கள் 3 பேருமே பாய்ஸு. ஸோ எங்களுக்கு ஒரு சிஸ்டர் பாசம் கிடைச்சதே கிடையாது. எங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா நாங்கள் 3 பேர் இருக்கணும், எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கணும்னு ஆசை. பட் அது முடியல. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிறக்க போகிறது பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கொடுத்துடலாம். படும்படி ஒரவாடும் கனவே தொடருதே, நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே, மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகாவரங்களே. சரி, எவ்வளோ நேரம் பாஸ் இப்படி வச்சுட்டு இருக்க போறீங்க? லைஃப் லாங். ஓ டேய் ஹரிஷே, வெளில வா. இவங்க ஒருத்தவங்க என்னடா வெளில வா, எங்களுக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட்டா? ஆமா வேணும், வாசிக்கிறோம். இந்த வரேன். சரி, போயிட்டு ட்ரீட் கொடுத்துட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். விடுங்க. விட்டணுமா? இப்படியே போய் ட்ரீட் கொடுக்குறீங்களா? டேய் வாடா மெண்டல். இந்த வரேன்டா. ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குல்லக்கா? கரெக்டா இருக்குடா. சரி உட்காருங்க. உனக்கும் நானும் சுபினும் கல்யாணம் பண்ணதில்ல விருப்பம் இல்லையோ? சாச்சா, அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையக்கா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்ன நீ அக்கானே கூப்பிடுறியே அதான். ஓ, அது சடனா வரலக்கா. வேணா நான் உங்களை அண்ணி கூப்பிடணும், அவ்வளோதானே? ஓகேங்க அண்ணி, கூப்பிடுறேன். சரி, பூமாரிக்கு நம்மளே கால் பண்ணுவோம். என்னாச்சு? ஸ்வேதாக்கா கால் பண்றாங்க. இங்க நடந்த விஷயத்த சொல்லாம வேணாமா அண்ணி? ஓ இஷ்டம். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. எப்படியும் அது தெரிஞ்சுதானே ஆகணும். ஹலோ, சொல்லுங்க ஸ்வேதாக்கா. சொல்லுங்க ஸ்வேதாக்காவா? இவளுக்கு என்ன எதுவுமே தெரியாதா அப்ப? ஹலோ அக்கா. பூமாரி, அம்மா எதுவும் சொன்னாங்களா? அம்மாவா? எதுவும் சொல்லியக்கா, என்ன சொல்லணும்? ஏன் இன்னும் அம்மா சொல்லலை? அதான் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே தான் சொல்லிட்டோமே, டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டோமே. ஹலோ அக்கா. சொல்லுங்க மாதிரி. சொல்லுக்கா, அம்மா என்ன சொல்லணும்? அது இல்லை, ஏதாவது சொல்ல வந்தாங்களா இல்லை ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அம்மா அப்படி எதுவும்? ஆமாக்கா, நான் ஐஷா அருண் விளையாடிட்டு இருக்கும்போது அம்மா எதுவும் வந்து உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சுபின் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னாங்க. ஆமாம்ல, சுபின் வித்யா கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. வந்துட்டானா? அது வந்துட்டாங்க்கா. ஆனால் அம்மா தான் அதுக்கப்புறம் நியூஸ் சொல்லலை. அம்மா என்ன நியூஸு? அது வந்து ஏன் அம்மா சொல்லலை? அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. பிரச்சனையா? என்ன ஆச்சு? அது வந்து இல்லை, நீ முதல்ல அந்த என்ன நியூஸ்ன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். முடியாது, நீ முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன பிரச்சனை? அது என்ன நடந்துச்சுன்னா, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. இவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க, ஒரு ட்ரீட் இல்லை. ஏய், இந்த நேரத்தில் நான் எங்கடா போய் ட்ரீட் கொடுப்பேன்? அதான் நாங்களே ட்ரீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரீட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? முன்னாலாம் நம்ம அப்பப்போ நைட்டு ஃபுல்லாக பேசுவோம்ல. ஆமாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இல்லை ஸ்வேதா வேறு இருக்காங்க, அதனால ஒரு ஹாஃப் நைட்
எங்களுக்காக எங்க கூட ஸ்பெண்ட் பண்ற. இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்டு. இதானா? சரிடா, இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, பாய் ஆர் கேர்ள் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக எந்த குழந்தை பிறந்தாலும் உன்னோட ரொமான்ஸ்க்கு பங்கம் ஏற்படும். ஆமா பிக் பிரதர். ஒய்? பிகாஸ் ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னு வையே, அடிக்கடி சினுங்குங்க, அழுகுங்க. நீ கரெக்டா ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ற டைமா பார்த்து அழுகுங்க. அப்பெல்லாம் நீ கோவப்படக்கூடாது. அஸ் அ ஃபாதரா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால நாங்கள் 2 பேரும் என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த 9 மாசத்துக்குள்ள உன்னோட ரொமான்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிரு, மூட்டை கட்டி வச்சிரு, ஓகேவா? இப்போ மட்டும் நான் என்னடா பண்ணேன்? சரி, அந்த சின்ன குழந்தை வந்து சினுங்குங்க, அழுகுங்க, உன்னோட ரொமான்ஸை பண்ண விடாம பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? என்னைய நாங்க என்னடா பண்ணோம்? உன்னை வந்து கூப்பிட்டோம் ட்ரீட்டுக்கு. கரெக்டு, கூப்பிட்டீங்க. சரி, என்ன சின்ன குழந்தைங்க சினுங்குங்க, அழுகுங்க, நீங்க கூப்பிடுறீங்க. டேய், இவன் நம்மள டார்ச்சர்னு சொல்லாம சொல்றான்டா. சொல்லாமலாம் சொல்லல, டைரக்டா தான் சொல்றேன். அச்சோ, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தியோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? கேட்குற பாரு, நல்ல கேள்வி. ஹலோ பிக் பிரதர், இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உன்னோட குழந்தைங்களே நாங்க 2 பேர் தான். ஆமா, முத்துன குழந்தைங்களா? சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? ஹாப்பியா? ஹாப்பி தான். ஆனா வீட்ல இருந்து கால் பண்ணி யாருமே கேட்கல, எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கா. ஏன் பூமாரி சுபினுக்குலாம் தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு கால் மேல கால் வந்திருக்கணுமே. அத்தான் என்னன்னு தெரியல, வரவே இல்லை. அத்தை சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி இவ்வளவு நேரம் சொல்லாம இருப்பாங்களா? இவ்வளவு பெரிய குட் நியூஸா? நீ வேணா பாரு, நீ ரூமுக்கு போகையில ஸ்வேதா அண்ணி அவங்களோட தான் பேசிட்டு இருப்பாங்க. பாப்போம். சரிடா அசோக், நான் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தையும் பிறக்க போகுது, நான் செட்டில். சார் எப்படின்னா நீ எதை பத்தி கேட்குற? லக்ஷனாவோட கதையை தான், வேற எதை கேட்போம் நாங்க. ஆட போங்கடா, அது என்ன கதைன்னு எனக்கே புரியல. அதான் என்னதான் நடக்குது உன் கதை? எனக்குமே ஒன்றும் புரியல. ஏண்டா, கதையில இருக்கிற எனக்கே என் கதை புரியலடா, நீ வேற ஏன்டா கடுப்ப கிளப்பிக்கு? ஏன்டா இப்படி வறட்சியா பேசுற? அடுத்து உன் கதையை முடிச்சிருவோம். இதே முடிச்சிருவியா? ஐ மீன் சுமூகமா முடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன்டா. பாவம் பிள்ளை பயந்துட்டான். அதான் நீங்க வேறடா. அவ ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல கோவமா இருக்கா, ஆனா என்ன விஷயம்னு சொல்லவே மாட்றா. அதனால நான் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கேன்டா. டேய், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் மட்டும் பேசாத, எனக்கு சிரிப்பு வந்துடும். நீ நார்மலாவே பேசு. என் லைஃப்பை நினைச்சா உங்களுக்குலாம் காமெடியா இருக்குல்ல? பின்ன என்னடா, சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க உங்ககிட்ட எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. நீயும் எங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாலுமே, இருடா லக்ஷனா கால் பண்றான், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுவேன். அப்புறம் கூப்பிடுவேன்னு சொல்லுவான், ஆனா கூப்பிட மாட்டானே. அத நம்ம உண்மைதான். ஆனா நீ திடீர்னு ஊருக்கு வந்த, இங்கே செட்டில்னு சொன்ன, ஆனா இப்போ லக்ஷனா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இதுக்கு இடையில என்னதான்டா நடந்துச்சு? டே மங்கூஸ் மண்டையா, அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க போறேன்? மங்கூஸ் மண்டையாவா? போடா வெள்ளரிக்கா. வெள்ளரிக்காவா? டேய் வாய மூடுங்கடா, நம்ம என்ன சின்ன பிள்ளைங்க இல்லடா. பின்ன என்னடா, எனக்கே என் பிரச்சனை என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்டயே 2 பேர் வந்து என்னடா ஆச்சுன்னு கேக்குறீங்க. டே, வீட்டில் இது வரைக்கும் பேச்ச ஆரம்பிக்கலன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? நீ இல்லாத போதெல்லாம் இங்கே வீட்டில் உன் பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் பேச்சு ஓடுதா? நான் என்னடா பண்ணேன்? ஐயோ அப்படி இல்லைடா, உனக்கு தான் அடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். நீ விட்டுட்டேன்னு வைய, அவ்வளோதான், உனக்கு லட்சணம் கிடையவே கிடையாது. டே என்னடா பயமுடுத்துறீங்க? மிடில் பிரதரு, பயமுடுத்த சொல்லல, இங்க நடந்துட்டு இருக்கதான் நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். பார்த்தாத குறைக்கு சித்தப்பா எப்போ கால் பண்ணாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரமா பாருங்க அப்படின்னே சொல்றாங்க. இதெல்லாம் வேறயா? ஆனா அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. நீ சித்தியே சொல்றியா இல்ல நம்ம அம்மாவும் சொல்றியா? உன் பாசையில சொல்ல போனா சித்தி. அவன் உன்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? ஏன்னா அம்மா தான். இப்போதைக்கு அவன் கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நம்ம பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு சொல்லலாம். நம்ம கட்டுறா தாலியானா கட்டிடுவான், அந்த அளவுக்கு நல்ல பையன்தான் அப்படின்னு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தானே தெரியும் என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க டேய்,
இவ்வளோ நம்புறாங்களேடா என்னைய. அதுக்குன்னு இல்லடா இவ்வளோ நம்புறாங்க. ஆனால் நான் தான் டேய் எவ்வளோக்கு எவ்வளோ 2 பேரும் உன்னை நம்புறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ 2 பேருக்குமே உன் மேலே பாசம் அதிகம். அதனால நீயும் லக்ஷனாவும் லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் போட்டு உடச்சோன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 ஃபேமிலியுமே ஓகே சொல்லிடுவாங்க. ஏன் 3 ஃபேமிலியுமே ஓகே சொல்லிடுவாங்க. நாங்கள் லவ் பண்ணுற விஷயத்த உடைக்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. அவன் என்னை லவ் பண்ணவே இல்லை, அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை. ஒருவேளை இத்தனை காலமே அவன் என்கிட்ட பொய்யாதான் இருந்தாளா, நான் மட்டும் தான் அவளை லவ் பண்ணுறேனா அப்படின்னு நிறையா கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் நீ சொன்னது வேணா நாங்கள் 2 பேரும் ஒத்துப்போம். ஆமாம், ஆனால் அந்த லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன பற்றியா கன்றாவியாக இருக்கு. அவள் லவ் பண்ணாமலாடா உன்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசுவா. கரெக்டு. யாராச்சும் ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிச்சி தான் பேசுறாங்க, புரியுதா? லூஸ் மாதிரி யோசிக்காத. பின்ன ஏன்டா அவன் என்கிட்ட பேச மாட்டான்? நான் என்ன தாண்டா தப்பு பண்ணேன் எனக்கே தெரியல. ஆக மொத்தத்தில் என் கதையை நினச்சா எனக்கே தலைவலிக்கும். நீங்கள் வேற எப்போ என்கிட்ட பேசினாலும் என் கதையை பற்றி தான் கேட்குறீங்க. சரி சஞ்சய் விடு, இவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். குழம்பு நம்ம கிட்ட வந்தானா செருப்பாலே அடிக்க வேண்டியதான். அடிச்சிடலாம். செருப்பு எடுத்து ரெடியாக வச்சுக்கோ, கன்ஃபார்ம் அதுதான் நடக்கும். அப்புறம் பின்ன என்னடா பண்ண சொல்ற? நீ லவ் பண்றல, அவளை தானே லவ் பண்ற. வேற யாரும் மனசுல இல்லைல்ல? இல்ல. அப்போ நீ தான் அவகிட்ட போய் என்னன்னு கேட்கணும். ஏன்னா அவன் எத்தனை தடவை கேட்டும் சொல்லலைன்னா காலில் விழுந்தாச்சு கேளு. காலிலையா? ஏன் தோற காலில் விழுக மாட்டீங்களோ? இப்பெல்லாம் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் தாண்டா ஒய்ஃப் காலில் விழுகிற மாதிரி இருக்கு. விழுந்துப்பே பழகிக்கோ. என்னடா அனுபவம் பேசுது போலயே. நானும் இது வரைக்கும் விழுந்ததில்ல, ஆனால் விழுக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு எனக்கு இப்போதான் கொஞ்சம் தோணுது. சரி அசோக், நீ கொஞ்சம் யோசி சரியா? அவன் நல்ல மூடில் இருக்கும்போது அவகிட்ட கேளு. கொஞ்சம் பொறுமையாக நீ கேளு, நீயும் கோவப்படாத. கண்டிப்பாக இன்னும் 1 வாரத்துக்குள்ளே எப்படியும் ஹோல் ஃபேமிலியும் சேருவோம். அப்போதைக்கு லக்ஷனா கண்டிப்பாக ஹாப்பி மூடில் தான் இருப்பாள். அவள்கிட்ட அப்போவே கேளு, காலில் விழுந்தாச்சு கேளு. யார் பார்க்குறா பார்க்கல அதெல்லாம் யோசிக்காத, புரியுதா? பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். சரி சஞ்சய், நீ உன் கதை எப்படி? என் கதையா? நான் என்ன கல்யாணமே பண்ணலையடா. ரொம்ப ஆசை தாண்டா. அப்படி கேட்கலடா, வேலைக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கியா இல்லையா? ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க கூட இன்டர்வியூக்கு வர மண்டே வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி ஓகே. வேலை கிடச்சிருமா? ஷுவராக சொல்ல முடியாது, பட் 90% நான் கன்ஃபார்மாக இருக்கேன்டா வேலை கிடச்சிரும்னு. வெரி குட்ரா. என்னப்பா மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணல, எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லலை. அக்கா சொல்லக்கூடாதுல்ல இல்லைக்கா, பட் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு சொல்கிறதுக்கு. ஆமாம், அது என்ன நியூஸு? வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, நீ என்ன நியூஸ்ன்னு கேட்டுட்ருக்க? என்னக்கா பண்ண சொல்கிறேன்? நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சுபின்கிட்ட சொல்லிக்கிட்டே தானேக்கா இருந்தேன், நீ கூட சொன்னல. ஆனால் லாஸ்ட்டாக பாரு என்ன நடந்துச்சுன்னு. சரி விட, நடந்ததை யோசிச்சு என்ன பண்ணுறது? இப்போது சுபின் எப்படி இருக்கான்? அவன் ரூமில் இருக்கான்க்கா. என்ன யோசிக்கிறான்லாம் தெரில. சரி நீ பார்த்துக்கோ கொஞ்சம் அவனையும். சரிக்கா. ஆமாம், அம்மா ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அது சுபின் இப்படி இருக்கான், வீடே இப்படி இருக்கு. ஆனால் இப்போது இந்த நியூஸை சொல்லணுமான் இருக்கு எனக்கு. பரவாயில்லக்கா, சொல்லு என்ன நியூஸு? அது சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன், நீ சித்தி ஆக போகிற. ஆமாம், அதை தான் அம்மா சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சுபினோட பிரச்சனையால் அம்மா மறந்துருக்கலாம். என்ன சொல்கிறேன்னே தெரியலக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மாதிரி இதை சுபினுக்கும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே மாதிரி. அக்கா, நீ இந்த வீட்டில் நடக்கிறத நினச்சலாம் கவலைப்பட்டு இருக்காது, ஓகேவா? நீ இனிமேல் ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம், உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்ல, நான் நிறைவேற்றேன். இப்போதைக்கு என்னோட விஷனா, நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் என் கூட 1 வாரம் இருக்கணும். இப்போவா? தெரியும் பூமாரி, இப்போ அங்கே உள்ள சுச்சுவேஷனில் இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன உனக்கு? நம்ம ஃபேமிலி எல்லாம் உன் வீட்டுக்கு வரணும், அவ்வளோதானே? கண்டிப்பாக வருவோம், ஓகேவா? நிஜமாவா? நிஜமா, என்னை நம்பு, கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வருவோம், ஓகேவா? நீ ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாக தூங்கு. நான் இப்போவே போய் சுபின்கிட்ட சொல்கிறேன், சரியா? ஓகே பூமாரி.